சதவீதம் தொடர்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இறைவரி சம்பந்தமான கேள்விகள் வந்து நாங்க தரம் 10ல பார்த்துருக்கோம். படிச்ச விஷயங்கள் இது. ஒரு மீட்டலுக்கான என்ன செய்வோம் நாங்க இதை வகுப்புல பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு வந்திருக்கிற கேள்விதான் இது. குமார் நகர சபை எல்லைகளினுள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபாய் 40,000 ஆகும். அந்நகர சபை 22% 22% ஆண்டு இறைவரியை அறவிடுகின்றது. இது இறைவரி சம்பந்தமான கேள்வி. இது நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். அப்ப இதுல கேள்வி வந்து என்ன, ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறை வரியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த 22% ஆண்டு இறைவரிங்கிறது என்னென்றால் 22% எந்த பெருமானத்தின் 22% கேட்டோம்னால் என்ன, இறைவரிங்கிறது என்ன, ஆண்டு பெருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் நாங்க இறைவரியாக என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், கட்டணும். அப்ப அந்த ஆண்டு பெருமானத்தின் 22% நாங்க திரும்ப எப்படி மாத்தலாம், அதை நாங்க ஆண்டு பெருமானங்கிறத இப்ப நாங்க பெருமானமாகவே போடலாம். எப்படி, ரூபாய் 40,000 என்ன, ரூபாய் 40,000 22%. 100ன் மேல் 22 என்ன, இதனோட ஆண்டு இறைவரியாக என்ன செய்யறது வரப்போ. இப்ப நாங்க என்ன செய்யலாம், ரெண்டையும் சுருக்கலாம். 4 சர 22, 4 சர 22 88, 2 பூஜ்ஜியங்கள் இருக்கு. ஸோ ரூபாய் 8,800 ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியாக என்ன செய்ய போகுது, எங்களுக்கு வரப்போகுது. 2வது கேள்வி என்ன, காலாண்டிற்கு இறைவரியாக எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கு. காலாண்டுங்கிறது என்ன, ஒரு வருடத்துல 4 காலாண்டுகள் இருக்கும். என்ன, கால் வருஷம், கால் எனக்கு தெரியும், 4ல் 1, 4ல் 1 தான் நாம கால்ண்டு செல்லுவோம் வளமையா. சோ காலாண்டிற்கு இறைவரியாக எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் என்றால் 8,800ங்கிறது வருஷத்துக்கு செலுத்தப்பட வேண்டியது. இதை நாங்க என்ன செஞ்சிருவோம், 4ஆல பிரிச்சோம்டா சரி. இப்ப 4ஆல சுருக்கணமாக இருந்தால் என்ன, 2 முறை, 4ஆல சுருக்கினால் 2 முறை, ஆகவே ரூபாய் 2,200 சொல்லி வரும். இது உண்மையிலே என்ன, ஒரு நேரடியான கேள்வி. இதுல சிக்கலான சுருக்கல்கள் விஷயங்கள் எதுவுமே இல்லை. நாங்க சாதாரணமாக என்ன செய்யலாம், எல்லாரும் செய்யக்கூடிய அமைப்புல தான் இந்த கேள்வி வந்துட்டு வரும். அப்ப இதுல நீங்க விளங்கி வச்சிருக்க வேண்டிய தியரி என்னன்னு சொல்லிச்சேன்னா, இறைவரிங்கிறது என்னென்றால் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தின் ஒரு குறித்த சதவீதம் தான் இறைவரியாக அறவிடப்படுது. அப்ப இங்க எங்களோட தரவுகளின் அடிப்படையில 40,000ங்கிறது ஆண்டு பெருமானம். சோ 40,000த்தின் 22% நாங்க என்ன செய்யறோம், இறைவரியாக இங்க கணிக்கலாம். அப்ப இது சம்பந்தமாக என்ன, நீங்க இன்னும் மேலதிகமான கேள்விகள் செய்யக்குள்ள ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான கேள்விகள் இருக்குது. நீங்க நிறைய கேள்விகள் செய்யும் போதுதான் என்ன செய்ய முடியாது, இதுல ஒரு தெளிவு வந்து வரும். ரைட். பி பார்ட் வந்து என்னென்றால் ஆண்டு வருமானம் தொடர்பானது. ஆண்டு வருமானம் தொடர்பான கேள்விதான் இந்த பி பார்ட்ல வந்திருக்கிறது. ரைட். ஆண்டு வருமானம்ங்கிறது என்ன, வருமான வரியோட சம்பந்தப்பட்டது. என்ன, வருமான வரியோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது நீங்க இதுவுமே தரம் 10ல வரக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த வருமான வரி கேள்வி 2 வகையா வரலாம். பட்டியல் ஒன்று என்ன, ஒரு டைப்பான கேள்வி என்ன கேட்க போறான்னு சொன்னால் வருமான வரி யாதுன்னு கேட்க போறான். வருமான வரி யாது. 2வது டைப் என்ன, வருமானம் என்ன, ஒரு குறித்த நபரின் வருமானம் என்ன. இந்த 2 அமைப்புலையும் தான் இந்த இதுல கேள்விகள் வந்து வரலாம். வருமான வரி என்னென்று கேட்கிறேன்றால் அவை எது சந்திரிக்கணும், தரவாக இருக்க வேண்டியது என்ன, வருமானம் தந்திரிக்கணும். என்ன, வருமானம் தந்தாதான் வருமான வரி கேட்கலாம். வருமானம் கேட்கிறதா இருந்தா வருமான வரி என்ன செஞ்சிருக்கணும், தந்திரிக்கணும். இந்த 2 அமைப்புலையும் தான் இதுல கேள்விகள் என்ன செய்யலாம், வரலாம். ரைட். இதை நாங்க என்ன செய்யலாம், முதலாவது சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. இப்ப நாங்க இந்த வருமான வரி கேள்விக்கு நாங்க இப்படி படிச்சிருக்கலாம். 3 பாஸ்கெட் எடுத்து வச்சுக்கொள்வோம். ரைட்.
இதுல ஒவ்வொரு பாஸ்கெட்லயும் தரப்பட்ட கண்டிஷன் என்றால் மேக்சிமம் வந்துட்டு 500,000 தான் நாங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு பாஸ்கெட்லயுமே நாங்க போடலாம். 500,000 தான் நாங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு பாஸ்கெட்லயும் நாங்க ஃபில் பண்ணலாம். மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு என்ன, இந்த பாஸ்கெட்டுக்குள்ள நாங்க ஆக கூடுதலாக 500,000 தான் போடலாம். பேச்சு வழக்கில் சொல்ல போனா 5 லட்சம். என்ன அடுத்து அதே டைம்ல என்ன, இது நாங்க இந்த பாஸ்கெட்டுக்கு என்ன லேபிள் பண்ணுவோம். முதலாவது பாஸ்கெட், ரெண்டாவது பாஸ்கெட், மூணாவது பாஸ்கெட். ரைட். அடுத்த ரூல் என்னென்றால் என்ன, ஒவ்வொரு பாஸ்கெட்டையும் நாங்க என்ன செய்யணும், முதலாவது பாஸ்கெட் ஃபில் ஆகுனா தான், நிறைஞ்சாதான் நீங்க இங்க இருந்து என்ன செய்யலாம், ரெண்டாவது பாஸ்கெட்டுக்கு வரலாம். ரெண்டாவது பாஸ்கெட் நிறைஞ்சாதான் மூன்றாவது பாஸ்கெட்டுக்கு போகலாம். இது என்ன ஒரு இன்னொரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ரைட். அதே டைம்ல முதலாவது பாஸ்கெட்ல வந்து லேபிள் பண்ணிருக்கான் என்னென்றால், இந்த பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய காசுக்கு நீங்க என்ன கட்ட தேவையில்ல, வரி 0%. நீங்க எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்ல. ரெண்டாவது பாஸ்கெட்ல லேபிள் பண்ணிருக்கான், நீங்க 4% வரியை செலுத்தணும். இதுக்குள்ள எவ்வளவு காசு இருந்தாலும் நீங்க 4% வரியை நீங்க என்ன செய்யணும், செலுத்தணும். மூன்றாவது பாஸ்கெட்ல போட்டிருக்கு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காசுக்கு நீங்க 8% வரி என்ன செய்யணும், செலுத்தணும் போட்டிருக்கு. சரிதானே? ரைட். இப்ப நாங்க இந்த 3 விஷயங்களையும் கவனிச்சிருக்கு. அடுத்தது இன்னொன்று என்னென்றால், ஒவ்வொரு பாஸ்கெட்டுக்கும் என்ன, இது வந்துட்டு இப்ப இந்த பாஸ்கெட் அமைப்புல நாங்க எப்படி யோசிக்கலாம்னு சொன்னா, வருமான வரி யாதுன்னு கேட்டா நாங்க என்ன செய்யலாம், இப்படியான ஒரு சிச்சுவேஷனை நாங்க யோசிக்கலாம். சரியானே? இப்ப எங்கட கேள்வி வந்துட்டு என்ன, ஆண்டு வருமானம் யாது? ஒரு ஆண்டிற்காக 12,000 வருமான வரியாக செலுத்துகிறார். ஆகவே அவருடைய ஆண்டு வருமானம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆண்டு வருமானம் யாதுன்னு கேட்டிருக்கான். ஆண்டு வருமானம் யாதுன்னு கேட்டிருக்கேன். சோ இதுல நாங்க எப்படி செய்யலாம், இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், ஒரு ஆள் வருமான வரி கட்டுறாருன்னு சொல்லி சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால், கட்டாயம் அவர வருமானம் வந்து என்ன செய்யணும் என்றால் 500,000 தாண்டி தானே இருக்குன்னு பாருங்க. வரி விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றான். அதையும் தாண்டி ஒரு ஆள் என்ன, ₹1 வரி வரி கட்டினால் என்ன அர்த்தம், அவர வருமானம் என்ன, ஆண்டு வருமானங்கிறது 500,000 மேல. என்ன 500,000 மேல இருந்தா தானே அவர் வரி கட்டுறதுக்குரிய ஒரு ஆளா வருவாரு. அப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு சுவரா தெரியும், மினிமம் 500,000 மேல என்ன செய்யணும், அவர வருமானம் இருக்கணும்ன்றது தெரியும். ரெண்டாம் கட்டமாக நாங்க யோசிக்கணும் என்ன, 12,000 வருமான வரி கட்டுறாருன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எப்படி, இந்த செகண்ட் பாஸ்கெட், இந்த ரெண்டாவது பாஸ்கெட்டுக்கு பிள்ளைகள் 500,000 என்ன, 500,000 4% தானே. இதுல 4% எவ்வளவுன்னு கணிப்போம். இதுல 4% எவ்வளவு நாங்க என்ன செய்ய போறோம், கணிச்சு வச்சோம்னால் பாருங்க, 4%. சுருக்கணும் என்றால் 5 எவ்வளவு ரூபா, 20,000 வரும். ரூபாய் 20,000 வரும். ரைட். இந்த வருமான வரி கேள்வி எப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, காசு வரி கட்ட வேண்டிய காசு எடுத்துட்டு ரைட், அப்ப பேங்குக்கு போறாரு, ஒரு வருமான வரி கட்டுற இடத்த போறாருன்னு வைங்க. அங்க 3 கவுண்டர்ஸ் வந்து இருக்கு, 3 கவுண்டர் இருக்கு. ஒவ்வொரு கவுண்டர், முதலாவது கவுண்டர், ரெண்டாவது கவுண்டர், மூணாவது கவுண்டர். ரைட். இப்ப இதுல ஒவ்வொரு கவுண்டரும் வந்து என்ன செய்யுண்டால், மேக்சிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன செய்யும் கேட்கும், இவ்வளவு நீங்க வரியா கட்டுங்கன்னு சொல்லி கேட்கும். அவர் என்ன செய்வாரு, அவர்கிட்ட அந்த அமௌண்ட் காசு இருந்தால் அந்த கவுண்டர்ல கட்டுவார். இன்னும் மீதமாக இருந்தா என்ன செய்வார்னா அடுத்த கவுண்டருக்கு நோக்கி போவார். இதான் இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், அதை விளங்கி வச்சு கொள்ளுங்க. ஏன்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து மறக்காத மாதிரி இருக்கு. இப்ப இவரு முதலாவது கவுண்டருக்கு போறாரு, காசு கொஞ்சம் எடுத்துட்டு. யாரு, குமார். குமார் முதலாவது கவுண்டருக்கு போனோன்னு முதலாவது கவுண்டர் வேற என்ன செய்யும், நீங்க எந்த விதமான காசும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி சொல்லு. அப்ப இவர் வருமானம் எவ்வளவு தாண்டுதுன்னு அர்த்தம், 500,000 தாண்டுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுண்டரை தாண்டி போறார். ஃபர்ஸ்ட் கவுண்டர் தாண்டினார்னா அந்த மேக்சிமம் அமௌண்ட் என்ன செய்யுது, அவருக்கு சொந்தமாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது கவுண்டர்ல போனோன்னு ரெண்டாவது கவுண்டர்ல கேட்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, 20,000 காசு கட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவர் கொண்டு போனது பிள்ளைகள் 12,000 ரூபாய். அப்ப உடனே
இவர் என்ன சொல்றாரு, 20,000 இல்ல 12,000 தான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு, கொண்டு போன எல்லா காசையுமே என்ன செய்யறாரு, செகண்ட் கவுண்டர்ல கட்டிக்கிறார். ரெண்டாவது கவுண்டர்ல கட்டி முடிச்சிட்டார். இப்ப இவர் மூணாவது கவுண்டருக்கு போக வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன், இவர் கொண்டு வந்த காசை வரி பணத்தை என்ன செஞ்சிட்டாரு, ரெண்டாவது கவுண்டர்ல என்ன செஞ்சிட்டாரு, கட்டி முடிச்சிட்டாரு. ரெண்டாவது கவுண்டர் கேட்கிற காசு 20,000ங்கிறது என்ன, இந்த செகண்ட் கவுண்டர் என்ன ஃபுல்லாவே காசு இருந்தா தான் 20,000 கட்ட சொல்லும். ஆனா இவரு எவ்வளவு கொண்டு போனாரு, 12,000 கொண்டு போனார்ன்ற என்ன அர்த்தம், ரைட், இந்த செகண்ட் கவுண்டர்ல என்ன முழுமையாக அவர காசு நிரப்பப்படலைன்னு அர்த்தம். முழுமையாக அவர காசு நிரப்பப்படல. அப்ப இதுல ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் தான் என்ன செய்யுது, காசு இருக்குது. அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு நமக்கு தெரியா, நாம் அதை எக்ஸ் எடுப்போம். ஆகவே இந்த 12,000 ரூபாங்கிறது எதுக்குரிய காசா இருக்க போகுது, இந்த எக்ஸ் செல்ற அமௌண்ட் 4 வீதம் தான், எக்ஸின் 4 வீதம் தான் 12,000. எக்ஸின் 4 வீதம் தான் 12,000. இப்ப பாருங்க, இந்த 12,000 செல்ற விட எப்படி வந்திருக்கும், எக்ஸின் 4 வீதம் கண்டம்டால் விட என்ன வந்திருக்கும், 12,000 வந்திருக்கும். அதானே வருமான வரி நாங்க முதலாவது கேஸ்ல பார்த்தோம். என்ன, இதுக்கு கிடைக்கிற அமௌண்டின் இதுக்கு கிடைக்கிற பெருமானத்தின் குறித்த சதவீதம். இப்ப இதுக்கு எவ்வளவு காசு இருக்குமோ அதுக்கு 4 வீதம் கட்டுறாரு, 12,000 ரூபாய் வருது. அப்ப நான் அதே விஷயத்தை இங்க எழுதுறேன், என்னண்டு 12,000 சமன் எக்ஸின் 4 வீதம். எக்ஸின் 4 வீதம் என்ன, 4 வீதத்தை பின்னமாக மாத்தணும். இப்ப எக்ஸக்கான்றது என்ன, லேசான வேலை. என்ன, இந்த 100 என்ன செய்ய போகுது, 100 12,000 போய் பெருக்கப்படுவாரு, 4 இங்க பிரிபடுது, சுருக்கணமாக இருந்தால் பிள்ளைகள் 3, ரைட். ஆகவே எக்ஸ் சமன் 3 சர 1, 3 எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்காங்க, 5 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே எக்ஸ் எவ்வளவு, 300,000. என்ன, அப்ப இவர வருமானம் என்ன ஆக போகுது, 300,000. சோ டோட்டல் அமௌண்ட் இவர வருமானம் 800,000. 800,000. இங்க 300, இங்க 500. ஆகவே 800,000. என்ன, அழகு வளையங்கள் படிச்சிருப்போம் கிரேட் 6ல. என்ன, இங்க தொடர்பு படுது பிள்ளைகள், மிக கவனமா இருக்கணும். நிறைய ஆக்களுக்கு என்ன, நிறைய டிஜிட்ஸ், நிறைய நம்ம இலக்கங்கள் வரக்கூடிய ஒரு நம்பர் எழுதுனா இன்னமும் வாசிக்க தெரியாத ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன, அழகு வளையங்கள் அந்த அந்த விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்தென்றா இலகுவாக நாங்க என்ன செய்யலாம், இந்த கூட்டும் போதும் என்ன மிஸ்டேக் வராம கூட்டணும். மிக கவனமாக என்ன செய்யணும், அந்தந்த இடப்பெருமானங்களுக்கு நேராக எழுதி கூட்டணும். மிக கெட்டிக்காராக்கள் பிற ஒரு இடங்கள் இது. மெட்ஸ்ல ஒரு ஆள் 90 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, 10 மார்க்ஸ் எங்க இல்லாம போகுதுன்னு பார்த்தா இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4லையுமே தான் 190% பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், மார்க்ஸ் குறைஞ்சிருக்கும். ஆக கெட்டிக்கார பிள்ளைகளுக்குரிய மார்க்ஸ். சரிதானே. இப்ப கவனையின பிள்ளைகள் வார இடங்கள் தான் இது. ஆக லேசான கேள்வி தானே, கடகடன்னு என்ன செய்யறது, விடை எழுதிட்டு போறது. ஆனா இங்க எழுதப்பட்ட விடையில என்னஞ்சிருக்கும், சுருக்கல் பிழையாக இருக்க போகுது. என்ன, ரைட். அப்ப நோமலா இவங்களோட மார்க்ஸ் இல்லாம செய்யற ஆள் தான் இந்த சதவீத கேள்வி. என்ன காரணம், ஒரு ஆக லேசான ஆள். என்ன, கவனையின பிள்ளைகள் நிறைய விட வாரத்துக்குரிய இடம் என்ன இந்த லேசான கேள்வியில தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன நல்ல முறையில என்ன செய்யணும், அவசரம் இல்லாம ஆறுதலா செய்ய வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த சதவீதம் தொடர்பான கேள்விகள். ரைட். அப்ப இதுல இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட என்ன தியரியையும் பார்த்திருக்கோம் நாங்க. என்ன வகையாக வருமான வரியில கேள்வி வரலான்னு பார்த்துட்டோம் நாங்க. என்ன, ரைட், வருமானம் கேட்கலாம் அல்லது வருமான வரி கேட்கலாம். இது எங்கள்கிட்ட என்ன இங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைப்பான கேள்வி வந்திருக்கு, வருமான வரி என்ன, சாரி வருமானம் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட், நாங்க என்ன செஞ்சிருக்கோம், வருமானம் காண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்ன, ரைட். இப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டாலே காணும். ரைட், எல்லா டைம்லயும் நீங்க என்ன செய்யலாம், இப்படியான கேள்விகளை செய்யலாம். ரைட், காசு வருமான வரி காண்றதா இருந்தா நாங்க என்ன செய்யணும், பாஸ்கெட் ஃபில் பண்ற மாதிரி யோசிக்கணும். ஒவ்வொரு பாஸ்கெட்டா நிரப்பிட்டு போகலாம். வருமானம் எவ்வளவுன்னு காணணுமாக இருந்தா நாங்க என்ன செய்யறோம், ஒரு கவுண்டருக்கு என்ன செய்யறோம், போய் அவங்க கேட்கிற காசை கொடுத்தோம்னால் அந்த கவுண்டர் ஃபுல் ஆயிட்டுன்னு அர்த்தம். அந்த கேட்கிற காசை கொடுக்காட்டி அந்த கவுண்டர் என்ன செய்யல, ஃபுல் ஆகலன்னு அர்த்தம். அப்ப குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அதுக்குள்ள இருக்கின்ற அர்த்தம். அதை நாங்க கண்டுபிட்டு என்ன செய்யணும்,
நாங்க எந்தெந்த கவுண்டரை தாண்டி வந்தோமோ அந்த கவுண்டருக்கு 500,000 அடிப்படையில நாங்க கூட்டணும். இந்த 500,000 ஏன் போட்டோம்? எங்களோட புக்லயும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இங்க கேள்வியிலையும் அதே செலவு சந்திரிக்கான். அதனாலதான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இந்த 500,000 போட்டு. ஏன்னா சில வேலைகள் எங்களுக்கு என்ன 800,000 அல்லது 300,000, ரைட்? அவன் தரவுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்டா, விடைகள் என்ன செய்யணும், போட்டுக்கொண்டு போகணும். இது நிலைய, இது பிக்ஸ்ட் இல்லை. கேள்வி கேள்வி இது என்ன செய்யலாம், மாறலாம். இந்த பெர்சன்டேஜும் என்ன செய்யலாம், கேள்வி கேள்வி மாறலாம். ரைட்? ஓகே. அப்ப இந்த அமைப்புல தான் என்ன செய்ய போகுது, இந்த வருமான வரி, இறை வரி சம்பந்தமான கேள்விகள் வந்து வரப்போகுது. மேலும் ஏதாவது தெளிவுகள் செய்ய வேண்டாம், நீங்க கேட்கலாம். விஷயங்கள் ஏதாவது தெரியணுமா இருந்தா கேட்கலாம். ரைட்? ஒரு 2 minutes தரேன், வேணும்னா நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க இந்த விஷயங்கள். அல்லது கேள்வியை வாசிச்சு நான் கதைச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு விளங்கி இருக்கின்ற பாருங்க. Right. அடுத்த கேள்வி போமா? பிள்ளைகள் நோட் பண்ணி முடிஞ்சா ரிப்ளைன்னு போடுங்க பிள்ளைகள். எஸ் ஆனோ? ஓகே, ரைட். அடுத்தது என்ன, இந்த நோட்ஸ் நான் ஷேர் பண்ணணும் இருக்கு அவங்களோட, சரிதானே? இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, சும்மா பார்த்துட்டு இருக்காம நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் நோட் பண்ணின விளங்கி எடுத்து சும்மா நோட் பண்ணி வைங்க இந்த விஷயங்களை. ரைட்? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி வந்து என்ன, 2023 வந்த பங்குகள் சம்பந்தமான கேள்வி. பங்குகள் சம்பந்தமான கேள்வி. நான் உங்களுக்கு ஒரு 5 minutes தரேன். ரைட்? வாசிங்க கேள்வியை, வாசிச்சுட்டு ஒரு ஐடியாவும் எடுங்க, இப்படித்தான் இந்த கேள்வி செய்யறது சொல்லி. பிறகு நான் விளங்கப்படுத்துறேன், பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் ஒரே ஐடியா வந்திருக்கான்னு. சரி, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். வாசிங்க இந்த கேள்வியில, வாசிச்சு ஒரு ஐடியா
ரைட், ஒரு ஐடியா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வியை பார்த்துட்டு. பங்குகள் இன்னைக்கும் என்ன நல்ல லேசான கேள்விதான். ரைட். ஆனா கவனையின பிள்ளைகள் வர்றதுக்கு மிக கூடிய வாய்ப்புள்ள கேள்விதான் இந்த பங்குகள் கேள்வி. ஒரு குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 ஆகும். அதன் பங்குகளை வாங்குவதற்கு கமலன் ரூபாய் 50,000 இடுகிறார். ரைட். ரூபாய் 50. கமலன் என்ன செய்யறாரு? ரூபாய் 50,000 இடுறாரு. ஒரு ஆண்டின் இறுதியில் பங்குகளுக்கான பங்கிலாப வருமானத்தை பெற்ற பின்னர், ஒரு ஆண்டின் இறுதியில் பங்கிலாப வருமானத்தை பெற்ற பின்னர் அவர் ஒரு பங்கு ரூபாய் 54 வீதம் எல்லா பங்குகளையும் விற்கின்றார். அவருக்கு பங்கிலாப வருமானத்திலிருந்தும் பங்குகளை விற்பதன் மூலமும் மொத்த பணம் 57,500 கிடைத்தது. இப்ப வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தொடர்பை வச்சுதான் அந்த கேள்விகள் என்ன செய்யுதுன்னா நகர்ந்து போகும். இதுல நீங்க வாசிச்சோன்னு என்னத்தை நோட் பண்ணணும்? இந்த 57,500 வாங்குறது எதுக்கு சமனா இருக்கணும் என்றால் பங்கிலாபம் சக என்ன விற்ற பணம் ரெண்டையும் சேர்த்து தான் 57,500 வருது. இது ஒரு ஆள் நோட் பண்ணினா தான் இவர் என்ன செய்யலாம்டா அடுத்த கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா நீங்க ஒரு ஃபார்முலால படிச்சு வச்சிருப்பீங்க என்ன, பங்கு லாபங்கான்ற இப்படி இப்படி இப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க இதெல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க என்ன. அப்ப இதுகள் ஒரு சில நேரங்கள் கேள்விகள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா டவுட் வருது. என்ன இது எப்படி காண்ற ஒரு டவுட் ஒன்று என்ன செய்யுதுன்னா பிள்ளைகளுக்கு வருது. பாப்போம் இந்த கேள்வி எப்படி நாங்க செய்யலாம்னு சொல்லி. அப்ப அடுத்த இன்னொரு விஷயம் என்ன, இந்த கேள்விகள் ஒரு பங்கின் விலை ரூபாய் 50,000 இடுகின்றார்னு சொன்ன உடனே ரைட், இந்த பங்கின் விலைக்கும் அவர் போற முதலீட்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா பங்குகளின் எண்ணிக்கை. என்ன பங்குகள் எண்ணிக்கை காண்றதுக்குரிய தரவு நம்மகிட்ட இருக்கு. இப்போ வாசிக்கக்குள்ளே உங்களுக்கு என்ன ஐடியா வந்துடும்? ஓ, இது ரெண்டையும் வச்சு நாங்க என்ன செய்யலாம்? பங்குகள் எண்ணிக்கையை காணலாம். சில ஒரு ஐடியா எங்களுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். இப்ப நாங்க இதுக்குரிய தீர்வு காணல, இந்த சுருக்கள் நாம செய்யல. ஆனா இப்ப எனக்கு என்ன தெரியும்டால் எனக்கு பங்குகள் எண்ணிக்கை தெரியும். இந்த ஒரு ஐடியாவில நீங்க என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு போகணும். ரைட். ஒரு ஆண்டின் இறுதியின் பங்கிலாக வருமானத்தை பத்தி கதைக்கான் எனக்கு பங்குகளோட எண்ணிக்கை மட்டும்தான் தெரியும். ஒரு பங்கிற்கான பங்கு லாபம் தெரியாது. ரைட். அப்ப நாம என்ன செய்யறோம்? இவரத்துக்கு ஒரு கேள்விக்குரியன்று வருது, ஒன்று மிஸ் ஆகுது என்று சொல்லி. சரி, திரும்ப என்ன சொல்றான்? 54 ரூபாய் படி எல்லா பங்குகளையும் விற்கிறார். ரைட். 54 ரூபாய் படி எல்லா பங்குகளையும் விற்கிறார். என்ன அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன வரப்போகுது? எல்லா பங்குகளையும் விற்கார்னு சொல்லிச்சேன்னா மூலதன இலாபம்னு நான் ஒன்று படிச்சிருக்கேன். 50 ரூபாய்க்கு வாங்கி 54 ரூபாய்க்கு விற்பார்னு சொல்லிச்சேன்னால் ஒரு பங்குல ரைட் 4 ரூபாய் எனக்கு என்ன செய்யும்? மூலதன இலாபமாக கிடைக்கும். ரைட். ஏற்கனவே நான் பங்குகள் எண்ணிக்கையை கண்டுட்டேன். என்ன கண்டுட்டேன்னு வச்சுக்கொள்வோம். என்ன எனக்கு காண தெரியும். ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன விற்ற மொத்த பணமும் கிடைக்கும். சரிதானே? அதே போல மூலதன இலாபம் கேள்வியாக வந்தா அதுக்கு எனக்கு விட எழுதுறதுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? இதை வாசிக்கும் போதே பிள்ளைகள் நீங்க விளங்கி கொள்ளணும். ரைட். கணிதத்துல பிள்ளைகள் கேள்விக்குள்ளேயே விட இருக்கும். பெரும்பாலும் கேள்விக்குள்ளே என்ன செய்யும்? விட இருக்கு. நீங்க அதை என்ன செய்யணும்? நல்ல முறையில திரும்ப திரும்ப நீங்க அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும், விளங்கி எடுக்கணும். ஏன்னா சும்மா பங்களின் எண்ணிக்கை சமன் முதலீட்ட பணத்தின்கள் ஒரு பங்கின் பெருமானம், பங்கு லாபம் சமன் ஒரு பங்கின் லாபம் தர பங்குகள் எண்ணிக்கை, இப்படி சமன்பாடுகள் போட்டு பாடமாக்குற பாடங்கள் இல்லை. சரிதானே? இப்ப கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுது? உங்களை யோசிக்க வச்சுதான் விட எழுதக்கூடிய அமைப்புல வருது. பாட்டுக்கு வர கேள்விகள் எல்லாம் சில வேளை இந்த கேள்விகளே அவங்களுக்கு என்ன செய்யும்டா கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கலாம். ரைட். அப்ப இதுல எனக்கு என்ன விற்ற பணம் தெரியும். சோ எனக்கு இதுல காண வேண்டிய யாரு? பங்கு லாபம். அவர் காண்றதுக்கு நீக்கிட்ட வளமையா காண்ற முறையில எனக்கு காண இயலாது. ஏனென்றால் எனக்கு என்ன ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் தெரியாது. என்ன ஆனா இந்த முறையில நான் என்ன செய்யலாம்? இப்ப காணலாம். எப்படி காண்ற? விற்ற பணம் தெரிஞ்சால், என்ன விற்பனை மூலம் கிடைக்கிற பணம் தெரிஞ்சால் அதை நான் 57,500 இருந்து கழிச்சுட்டனாக இருந்தால் பங்கு லாபம் வரும். இந்த ஒரு ஐடியாவை நாங்க எடுக்கும்.
இன்னும் கேள்வியை வாசிக்கல கொண்டு, இன்னும் கேள்வியை வாசிக்கல. நாங்க என்ன செய்யறோம், இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், நாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன கேள்விக்கு விட எழுத ஆரம்பிச்ச மாதிரி இருந்தால் என்ன செஞ்சுட்டு போகணும், விட எழுதி கடகடன்னு போயிட்டே இருக்கணும், திரும்ப யோசிக்கிற அளவுக்கு இருக்கப்படாது. ரைட். வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? சோ பங்குகளின் எண்ணிக்கை காண்றதுக்காக லேசு. என்ன 50,000 ரூபாய் கொண்டு போயிட்டு 50 ரூபாயோட சாமான் வாங்குறாரு. எத்தனை வாங்கலாம்? 1000 பங்குகள் என்ன செய்வாரு, வாங்குவார். 1000 பங்குகள் வாங்குவார். ரைட். இக்கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாப பணம் யாது? சோ நான் வளமையா காண்ற பங்கு லாப பணம் என்ன, ஒரு பங்கிற்காக செலுத்தும் பங்கு லாப பணம் இன்னைக்கு வளமையா தாரது. இந்த முறை என்ன, அதுதான் கேள்வியாவே வந்தது. அதுதான் கேள்வியா வந்தது. ரைட். அப்ப நான் இந்த தொடர்பிலிருந்து என்னத்தை காணலாம்? அப்ப எனக்கு நான் எழுதுறேன் விட 57,500 என்ன சமன் பங்கிலாபம் சக 54 தர 1000. என்ன 54 தர 1000, இது என்னது, விற்ற பணம், பங்குகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் பணம். இந்த 54,000 57,500 இருந்து என்ன செய்ய போகுது, கழிபட போகுது. கழிபட்டால் புள்ளையில் எனக்கு வாரது என்ன, பங்கிலாபம் வரும். சோ பங்கிலாபம் எவ்வளவு, பங்கிலாபம் ரூபா 3,500. கேள்வி பிள்ளையில் ஒரு பங்குக்காக செலுத்தப்படுற பங்கு லாபம் என்ன? சோ இந்த பங்கு லாபம் எனக்கு எத்தனை பங்குகளுக்கு கிடைச்சிருக்கும், 1000 பங்குகளுக்குரிய பங்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு. என்ன சோ ஒரு பங்கின் இலாபம், ஒரு பங்கின் இலாபம் பிள்ளைகள் 3,500 1000 பிரிங்கோ பிரிச்சிங்களா இருந்தால் என்ன வரும், ரூபா 3,50. 3,50. ரைட். வளமையான அமைப்புல இல்லை இந்த கேள்விக்குள்ள, என்ன கொஞ்சம் என்ன வித்தியாசமா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்திருப்பீங்களா இருந்தால் வெரி குட். சரியா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செஞ்சிருப்பீங்களா இருந்தால் வெரி குட், நல்லா விளங்கிருக்குன்னு இருக்கும். இந்த விட ஏற்கனவே எடுத்தாக்கள் இருக்கீங்களா? எஸ் ஓ நோ? விட ஆல்ரெடி எடுத்தாக்கள்? ஓகே ஓகே வெரி குட். என்ன ஆல்ரெடி செஞ்சிருக்கீங்க. ரைட். ஓகே ரைட். அடுத்தது என்ன, வெட் சம்பந்தமானது என்ன. ரைட். அப்ப இந்த